இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் தான் டைரக்ட் செல்லிங்ல முக்கியமே தவிர, டைரக்ட் செல்லிங் கொடுக்கக்கூடிய கமிஷன் பிளானோ டைரக்ட் செல்லிங் கொடுக்கக்கூடிய மற்ற விஷயங்களோ முக்கியம் கிடையாது. எந்த ஒரு டைரக்ட் செல்லிங்ல எந்த ஒரு நிறுவனம் நான் டைரக்ட் செல்லிங் வியாபாரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, அந்த நிறுவனத்தில் ஒரு பொருளோ அல்லது சேவையோ இல்லை எனில் அது டைரக்ட் செல்லிங்கே கிடையாது. புரியுதுங்களா? யாராவது ஒருத்தர் 1000 ரூபா கொடுங்க, வாரம் 200 ரூபா கிடைக்கும்னு சொன்னா டைரக்ட் செல்லிங்க. யாராவது ஒருத்தர் 1 லட்ச ரூபா கொடுங்க, மாசம் உங்களுக்கு 5% கிடைக்கும், 10% கிடைக்கும் அப்படின்னா நடக்குமா? யாராவது ஒருத்தர் ஒரு பேரே கேள்விப்படாத உருவம் எப்படி இருக்குன்னு தெரியாத ஒரு ஈம்பு கோழியை வாங்குங்க, மாசம் அது இது கொடுக்கும் அப்படின்னு நடக்குமா? சார், எந்த ஒரு நிறுவனத்தில் பொருளை விற்கலையோ இல்லை எந்த ஒரு நிறுவனம் சேவையை கொடுக்கலையோ, கொடுக்காமல் டைரக்ட் செல்லிங்னு சொன்னாங்கன்னா, முதல்ல அதை எடுத்துட்டு உங்க வீட்டுக்குள்ள வரவனுக்கு தண்ணி கூட கொடுக்காதீங்க, வெளியே துரத்திடுங்க.